श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। குருதேவ தத்தா. சத்குரு ஷிரடி சாய்நாதரின் சன்னிதானத்தில் ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் அந்த தந்தையில் மேற்பார்வையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சத்சங்க மகா யஜ்ஞத்தில் நாம் ஒரு அங்கமாக இருந்து பங்கேற்க அரிதான வாய்ப்பை நமக்கு தந்த ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி. சாய்நாதர் குசாபாவிடம் 108 முறை குரு சரித்திரத்தை பாராயணம் செய்ய வைத்தார். அதே போல் வாசுதேவானந்த சரஸ்வதி தத்தாத்திரேய அனுகிரகம் பெறுவதற்கு காரணமாக இருந்தது ஸ்ரீ குரு சரித்திரம். வாசுதேவானந்த சரஸ்வதிக்கு ஒரு கேள்வி வந்தது. நான் பூஜை செய்து கொண்டேதான் இருக்கேன், பிறகு நான் என் கிரந்தத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்று. அந்த நேரத்தில் தத்தாத்திரேயர் கனவில் தோன்றி, சத்குருவின் அனுகிரகம் பெறணும் என்றால் நீ கட்டாயமாக ஸ்ரீகுரு சரித்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஸ்ரீகுரு சரித்திரம் பாராயணம் சிரவணம் செய்பவரின் கஷ்டங்கள் நீங்கும் என்று தத்தாத்திரேயர் பிரமாணம் செய்தார். எதற்காக இதை குறிப்பிடுகிறோம் என்றால், ஸ்ரீகுரு சரித்திரம் வெறும் கதைகள் என்ற எண்ணத்தோடு இல்லாமல் அதில் இருக்கின்ற மகத்துவத்தை தெரிந்து பாராயணம் செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த பாராயணம் சிரவணம் நம் மனதில் ஆழமாக பதியும். சிரவணம் செய்யக்கூடிய முறை மாறும். எல்லாவற்றிலேயும் முக்கியமானது சிரவணம். நுட்பமாக சிரவணம் செய்யும் போது எந்த ஒரு விஷயமானாலும் மனதில் ஆழமாக பதியும். அதன் பலன் என்னவென்றால், நம் மனம் புத்தி என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கும். ஏனென்றால் நாம் புத்தி எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டோம். நம்முடைய மனம் என்ன சொல்லுதோ அதன்படி நடப்போம். உதாரணத்துக்கு, நாம் ஒரு ஊருக்கு போகணும் என்று 7:15 ட்ரெயின்னா 4 o'clock அலாரம் வச்சுப்போம். 6 o'clock கிளம்பணும். 4 o'clock எழுந்திரிச்சா கரெக்டா இருக்கும். அலாரம் அடித்த உடனே புத்தி சொல்லும், எழுந்துட்டு உன்னோட வேலையை பாருன்னு. ஆனா மனம் என்ன சொன்னா, இன்னும் 2 hour இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், தூங்கிடுவோம். ஒரு 15 minutes லேட்டா எழுந்திரிச்சு அவசர அவசரமா கிளம்பி சென்ட்ரலுக்கு போரும் வழியில் நிறைய தடங்கள், நிறைய சிக்கல் வரும். அந்த நேரத்தில் யூனிட் ட்ரெயின் வராது, போவதும் நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். இதுவே நாம் புத்தி சொன்ன பேச்சு கேட்டா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இல்ல. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும், நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் பரிசீலித்து கொண்டு இருந்தால் நமக்கு தெரியும் என்ன செய்யணும் என்று. அதே போல் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ஆனந்தமாக அனுபவித்து வாழணும். அப்பொழுது அற்புதமான ஆனந்தத்தை பெற முடியும். சாதாரணமான ஆனந்தம் கிடையாது, அற்புதமான ஆனந்தம். சாதாரணமான ஆனந்தம் அளவோடு இருக்கும். அற்புதமான ஆனந்தம் பெற்றால் அது என்றென்றும் நிலையாயிருக்கும். இதற்கு சத்சங்கம், சத்கோஷ்டி, சத்காலாக்ஷேபம், சத்கதைகள் கேட்பது ஒரு நல்ல பலனை நமக்கு தரும். முந்தைய காலத்தில் யஜ்ஞம், யாகங்கள் எப்பேற்பட்ட பலன் தருமோ அப்பேற்பட்ட பலன் ஒரு சின்ன சத்சங்கல்பத்தால் வரும். சத்சங்கல்பம் என்பது சிறிய வேலை, பெரிய வேலை கிடையாது. நமக்கு வருகின்ற நல்ல எண்ணங்கள், நல்ல யோசனைகள், பாவனைகள் எல்லாமே சத்சங்கல்பங்கள் தான். அந்த சத்சங்கல்பத்தினால் நமக்கு புண்ணியம் வரும். இங்க புண்ணியம் என்றால் ஒரு பொருள் அல்ல, ஆனந்தம், ஒரு உணர்வு. புண்ணியத்தால் தான் நமக்கு மானிட பிறவி வந்தது. இந்த புண்ணியம் எங்கிருந்து வந்தது? நாம் செய்த நல்ல செயல்களால் நமக்கு வந்தது. எப்படி புண்ணியத்தை சம்பாதிக்கணும்?
நம்முடைய நேரத்தை அந்த கடவுளுக்காக செலவழித்தால் போதும். ஒரு நல்ல யோசனை செய்தால் போதும், புண்ணியம் வரும். சத்சங்கல்பம் இருந்தால் அற்புதமான பலன் நாம் பெறுவோம். இதுக்கு செப்பரேட்டா ஒரு முறை இல்லை. நாம் எங்கிருந்தாலும் ஒரு சின்ன சங்கல்பம், சர்வேஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அனைவரும் நல்லா இருக்கணும், எல்லா லோகங்களும் நல்லா இருக்கணும். இந்த நினைப்பதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? கடவுள் எவ்வளவு எளிமையான முறை நமக்கு தருகிறார் பாருங்க. ஒரு மகான் சிறிது நேரம் ஒரு இடத்தில் அமர்ந்தாலும் அந்த இடம் பவித்திரமாக விடும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. பாபா அடிக்கடி ஒண்ணு சொல்வாரு. இந்த மசீது இருக்கின்ற இடத்தில் முஜாஃபர் ஷா என்ற பக்கீர் இருந்தார். அவரின் மகனுக்கு பல மைல் கணக்கில் நிலம் இருந்தது. அவர் ஒரு பணக்காரர். அந்த ஃபக்கீருக்கு தினமும் நான் உணவளித்தேன். துணி இருக்கின்ற இடத்தில் அவரின் சமாதி உள்ளது. இதை நடந்து எத்தனையோ யுகங்கள், வருடங்கள், எவ்வளவு காலமோ ஆகிருக்கலாம். ஆனாலும் இப்ப கூட அந்த மசீது எவ்வளவு பவித்திரமாக பார்க்கப்படுது. பாபா வாழ்ந்ததால் இன்னும் பவித்திரமாகிவிட்டது. அது பாலை கறக்கும் நேரம் ஒரு இடத்தில் ஒரு மகான் உட்கார்ந்தாலே பவித்திரமாகிவிடும். வித்யாநகர் எடுத்துக்கோங்க, பாபா கோவில், வெங்கடேஸ்வாமி சுயமா வந்து துணி ஏற்றினார். ஒரு முஸ்லிம் மகான் கூடூருக்கு செல்லும் வழியில் சிறிது நேரம் அங்கு அமர்ந்து செல்வாராம். மாஸ்டர் 12 வருடங்கள் தவம் புரிந்த புண்ணிய பூமி. அந்த தப்போவனமாகட்டும், பாபா கோவிலாகட்டும், எப்பேற்பட்ட பவித்த தன்மையோடு இருக்கும். அந்த வித்யாநகர் தப்போவனத்திற்கு பூர்ண ரங்கண்ண பாபு வந்திருக்கார், வெங்கடேஸ்வாமி வந்திருக்காங்க, எத்தனையோ மகான்கள் வந்திருக்காங்க. அங்க வித்யாநகர் சென்று தபோவனத்தில் உட்காரும் போது மாஸ்டர் தவம் புரிந்த புண்ணியபூமி என்ற பாவனையோடு உட்காரணும். மாஸ்டர் பௌதீகமாக இல்லாவிட்டாலும் அவர் அங்க இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு வரணும். அந்த பாவனை நமக்கு இருக்க வேண்டும். நாம் எங்க இருந்தாலும் மானசீகமாக அவரின் சந்நிதியை அனுபவிக்கும் போது அற்புதமான ஆனந்தத்தை பெற முடியும். ஆனந்தம் மனரீதியாக இருக்க வேண்டும். ஒரு சூழ்நிலையாலேயோ, ஒரு மனிதனாலேயோ, ஒரு பொருளாலவோ ஆனந்தத்தை பெற்றால் அது அசாஸ்வதம். மனரீதியாக ஆனந்தம் பெறும்போது சாஸ்வதமாக இருக்கும். அந்த ஆனந்தம் நம் வாழ்க்கை முடியும் வரை இருக்கும். அதை சம்ஸ்காரமாக மாறி அடுத்த பிறவியில் நம்மை தொடரும். ஸ்ரீகுரு முன்பு வசித்த மத்தியநாதம் வாசர பிரம்மேஸ்வர கஷேத்திரம் மஞ்சீர கடத்தில் சூக்ஷ்ம ரூபத்திலிருந்து பக்தர்களை ரட்சிக்கிறார் என்று நாம் படித்திருக்கோம். அங்கிருந்து அமரபுரத்திற்கு வந்தார். அங்கிருந்து கந்தர்வபுரத்துக்கு வந்தாலும் ஸ்ரீகுரு அமரபுரத்தில் சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கார். அங்கு அவர் இருக்கார் என்றால் இருக்கார், இல்லையெனில் இல்லை. மகான்கள் சூக்ஷ்ம ரூபத்தில் இருந்து கொண்டே தம்மை நம்பிய பக்தர்களை ரட்சிப்பார். ஸ்மரித்த நேரத்தில் வந்து காப்பார் என்று நாம் பாபா சரித்திரத்தில் படிச்சிருக்கோம். அவர் சர்வ சமர்தன், சர்வ வியாபகன், சர்வஜன் என்று யோசனை செய்வதற்கு பிரத்யேகமான ஒரு இடம் தேவையில்லை. பாவம் இருந்தால் போதும். நீ தூய்மையான சங்கல்பத்தோடு நினைத்தால் நான் அங்க வருவேன். இந்த பாவனை சூக்ஷ்மம்தான், ஆனால் கஷ்டம். அதற்காக தான் பாபா நீ பார்க்கும் அனைத்து ரூபங்கள் நான் தான் என்று சொன்னார். அதற்கான எத்தனையோ ஆதாரங்கள் தந்திருக்காரு. இங்க உட்கார்ந்துருக்கோம், ஃபேன் சவுண்ட் வருது, எப்படி நான் சத்சங்கம் சொல்வது, பூஜை செய்வது என்று நினைத்தால் கஷ்டம். அப்படி இல்லாம அந்த ஃபேன் சவுண்டோடு சாய்ராம் என்ற நாமத்தை இணைத்துப்பார்.
ஃபேன் சவுண்ட் கேட்காது. அந்த நாமம் மட்டும்தான் நமக்குள் ஒலிக்கும். அதற்காக தான் பார்க்கும் பார்வை முறையை நமக்கு கற்றுத்தருகிறார் பாபா. எல்லாரால் பார்க்க முடியும், ஆனால் எப்படி பார்க்கணும் என்று சொல்லி தந்தார். நீ பார்க்கும் அனைத்தும் பாபா ரூபமாக பார்க்கணும். அதற்காக எத்தனையோ நிதர்சனங்கள் பாபா நமக்கு தந்தார். அதன் மேல் விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு பக்தர் பாபா சந்நிதியில் இருப்பார். அவர் கிராமத்தில் பிளேக் நோய் வரும். அந்த சமயத்தில் அவரின் மனைவிக்கு சுமார் 12 முறை பாபா தரிசனம் தந்தார். அந்த அம்மையார் என்ன நினைத்திருப்பாங்க? என்னுடைய கணவர் இங்கில்லை, உதவி செய்யவும் யாரும் இல்லை, நீதான் என்னை காக்கணும் என்று நினைச்சிருப்பாங்க. நினைத்த நொடியில் பாபா அவன் தரிசனம் தந்தாரா இல்லையா? அந்த அம்மா என்ன ஜபமாலை பிடித்து பூஜை ஜபம் ஏதாவது செஞ்சாங்களா? ஒரே ஒரு சின்ன பாவனை. மஹல்சாபதியின் மனைவி பக்கத்து ஊர்ல இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு தொண்டை வீங்கி வலியால் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த விஷயம் மஹல்சாபதிக்கு தெரியாது. ஆனா பாபா சொல்வார், நான் அந்த அம்மாவுக்கு சரி செய்திடுவேன், எவராலும் முடியாது. நாம் எங்க ஸ்மரித்தாலும் சர்வகதனான கடவுள் நம்மை ரட்சிப்பார். பிரம்மஞானி ஒரு இடத்தில் சிறிது காலம் வசித்தாலே அது பவித்திரமான கஷேத்திரமாகிவிடும். அங்க செய்கின்ற பூஜை ஜபங்களுக்கு எண்ணற்ற பலன் இருக்கும். நாம் பூஜை செய்வதற்கு முன்பு அபவித்ர பவித்ரோவா என்று ஸ்லோகம் சொல்லுவோம். நாம் பூமி பூஜை செய்யும் போது ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். அந்த மந்திரம் உச்சரித்தாலே எவ்வளவு அபவித்திரமாக இருந்தாலும் பவித்திரமாயிடும். அவ்வளவு பவர் இருக்கும் அந்த மந்திரத்துக்கு. அந்த மந்திரம் உச்சரிக்கும் போதே அவ்வளவு பவித்திரம் இருந்தால் மகான்கள் வாழ்ந்த ஒரு இடத்தில் இன்னும் எவ்வளவு பவித்திரமாக இருக்கும். அவர் சந்நிதியில் சர்வ தீர்த்தங்கள் சர்வ கஷேத்திரங்கள் இருக்கும். காசி கஷேத்திரம் நிவாசஸ்ய ஜாஹ்னவி சரணோதகம் குருர் விஸ்வேஸ்வர சாட்சாத்காரம் சாட்சாத் தாரகம் பிரம்ம நிச்சயா. குரு எங்கிருக்காரோ அதுவே சாட்சி. பாபா பாதங்களில் கங்கா யமுனா நதிகள் வந்ததா? அங்க நாம் செய்கின்ற ஜபம் தபம் பூஜை எண்ணற்ற பலனை நமக்கு தரும். குரு எங்கிருக்காரோ அங்க நாம் கூட ஃபீல் பண்ணிருப்போம். ஒருத்தர் வீட்டுக்கு போனா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமா என்று தோணும். சில பேர் வீட்டுக்கு போனா எப்படா வீட்டுக்கு போவோம்னு இருக்கும். ஒரு நார்மலான ஒரு பர்சன் வாழ்ந்த ஒரு வீட்டுக்கே இப்படி வைப்ரேஷன் இருக்கும்போது மகான்கள் வாழ்ந்த ஒரு புண்ணியமான இடத்துக்கு இன்னும் எவ்வளவு பவித்திரமாக இருக்கும். மாஸ்டர் சொல்வார், எங்க சத்சங்கம் நடந்தாலும் அந்த பலன் வீணாகாது. 10 பேர் வேண்டாம், ஒருத்தர் போதும் சத்சங்கம் கேட்பதற்கு. சுகமஹர்ஷி பாகவதத்தை பரிஷன் மகாராஜுக்கு மட்டும் சொன்னார். பகவத்கீதை கிருஷ்ணர் யாருக்கு சொன்னார்? அர்ஜுனருக்கு, ஒருத்தருக்கு தான் சொன்னார். இந்த சத்சங்கத்தின் பலன் நான் பார்க்க முடியாது, ஆனா ஃபீல் பண்ண முடியும். அந்த பலனை நாம் பெற முடியும். எப்படின்னா, பேங்க்ல மாசம் பணம் போடுவோம். பணம் இங்க என்னோட கண்ணுக்கு தெரியலன்னா கண்ணுக்கு தெரியாது, ஆனா டிபாசிட் ஆயிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாசமும். அதே போல் நம் ஒவ்வொரு வாரமும் கலந்துக்கிற இந்த சத்சங்கத்தின் பலன் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு கஷ்டம் வரும்போது அந்த பலனை நான் ஃபீல் பண்ண முடியும், பெற முடியும். ஸ்ரீ குருவாகட்டும், அக்கல்கோர் சுவாமி ஆகட்டும், பாபா போன்ற சத்குருக்கள்
தம்மை நாடிய பக்தர்களின் பூர்வ கர்ம பலனை அதிகமாக அனுபவிக்க செய்யாம மாறாக மிக எளிமையாக அதை கர்மாவை அனுபவித்து செய்வார்கள். மரணித்தவர்களுக்கும் உயிர் கொடுப்பாங்க. அப்படின்னா கொஞ்சம் எக்ஸம்ஷன். அது தப்பில்லையா அப்படின்னா ஃபுல்லா நீக்கல, கொஞ்சம் எக்ஸம்ஷன். இப்ப ஜாதகத்தை எடுத்துட்டு ஒரு ஜோதிடர் கிட்ட போவோம், ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்வாரு, காலையில கோவிலுக்கு போகணும் அப்படின்னு. ஆனா நம்மால் போக முடியாது சாமி காலையில போகணும் அப்படின்னா அவர் என்ன சொல்வாரு? ஈவினிங் போலாம் என்று சொல்வாரா இல்லையா? அதே போலதான் நமக்கு வருகின்ற கனவுகள் எல்லாமே நிஜமாகாது, அதில் வாஸ்தவமும் இருக்காது. கனவில் வரும், ஆனால் கனவில் வரும் சத்குருவின் சந்தேசங்கள் உண்மையானது, வாஸ்தவமானது, சத்தியமானது. நார்மலா கனவில் வந்தா எல்லா விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. ஆனால் மகான்கள் வந்து சொன்னால் அது நடக்காம இருக்காது. ஏனென்றால் மகான்களின் அனுகிரகம் இருந்தால்தான் நம்முடைய கனவில் மகான்கள் தோன்றுவார்கள். பாபா சரித்திரத்தை எடுத்துக்கோங்க. மோரீஸ்வர் பிரதான், அவரின் கனவில் 10 சாதுக்கள் வருவாங்க. இதில் பாபா யாரு என்று கேட்ட உடனே எல்லாருமே ஒரு ஃபக்கீரை காட்டுவாங்க. ஷீரடிக்கு வந்து பார்த்தா கனவில் எப்படி வந்தாரோ அதே போல் பாபா தர்சனம் தருவார். அதே போல் லாலா லக்ஷ்மி சந்த், அவர் கனவில் ஒரு வயதான முதியவரா தரிசனம் தருவார். தெரியாமலேயே லாலா லக்ஷ்மி சந்த் என்ன பண்ணுவார்? நமஸ்காரம் பண்ணுவார். யாருன்னு தெரியல. ஒரு வாட்டி தாசகனு ஹரிகத்தை சொல்லும் போது பாபாவின் படத்தை பார்த்து ஷிரடிக்கு போனோம் என்று 15 ரூபாய் கடனை வாங்கி துணையாக ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஷிரடிக்கு போவார். போகும் வழியில் ஒரு முஸ்லிமை பாபாவை பத்தி கேட்பாரு. ஷிரடி போனதும் பாபா எதுவுமே பேச மாட்டாரு. என்ன சொல்வாருன்னா, எவ்வளவு ஜாது பாருங்க, ஒரு பக்கம் பஜனை செய்து கொண்டே என்னை பத்தி அவரையும் இவரையும் கேட்டுட்டே இருக்காரு. கடனை வாங்கி எதற்காக ஷிரடி வந்த என்று கேட்பார். எப்படி இருக்கும் அந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. கனவில் தோன்றிய மகானுக்கு யாரும் தெரியாமலேயே லாலா லக்ஷ்மி சந்த் நமஸ்காரம் செய்தார். தெரியாம செய்த அந்த நமஸ்காரத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு கருணையும் அனுகிரகமும் பாபா தந்தார் பாருங்க. நமக்கு பூர்வ புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் கடவுளின் அனுகிரகம் கிடைக்கும். இல்லைன்னால் அவரை நாமத்தையும் உச்சரிக்க முடியாது, கடவுளையும் பார்க்க முடியாது. இதேனா ஞாபகத்தில் வைத்திருந்தால் போதும். இந்த சிருஷ்டி அனைத்தும் அவரின் ரூபமாக பார்க்க முடியும். ஒரே ஒரு அனுபவம் போதும். ஆனால் நமக்கு அது பத்தாது. நமக்கு எண்ணற்ற அனுபவங்கள் வழங்கிட்டேதான் இருக்காரு. ஆனாலும் நமக்கு போதாது, இன்னும் கேட்டுட்டே இருக்கும். நம்முடைய மனம் சஞ்சலமானது. அதற்காக தான் கடவுள் கனவில் கூட கடவுள் வந்து நான் இருக்கேன் என்று சந்தேசங்கள் தருகிறார். பகவான் சர்வகதன். அதற்கான நிதர்சனங்கள் பாபா தந்தாரா இல்லையா? தரலன்னா நமக்கு அனுபூதி வராது. வெளியிருந்து வீட்டுக்குள்ள வருவோம், ஃபுல்லா செட்டு காத்திருக்கும், ஆனா நம்மால் ஃபீல் பண்ண முடியாது. உடனே ஃபேன் போட்டா அந்த காத்தை ஃபீல் பண்ணுவோமா இல்லையா? அதே போலதான் பாபா அனைத்திலும் இருக்கார், இருந்து நமக்கு அனுபவங்கள் தந்துட்டே இருக்கார். அப்பொழுதுதான் நாம் உணர்வோம். நாம் ஒவ்வொரு நொடியும் அந்த கடவுளின் தன்மையை அனுபூதி பெறணும். எப்படின்னா,
4 நாள் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேளை மட்டும் நமக்கு சாப்பாடு கிடைக்குது, மறுவேளை இல்லை அப்படின்னும் போது நம்முடைய வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் சாப்பிட்டே இருப்போம். ஏன்னா நெக்ஸ்ட் வேலை நமக்கு இருக்காது. அதே போல் நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நல்முறையில் பயன்படுத்திக்கணும். இதை நழுவவிட்டால் அடுத்த பிறவியில் கிடைக்குமா என்று கேரண்டியும் கிடையாது. நாம் ஒவ்வொரு சத்சங்கத்தில் சொல்லிக்கொண்டே வருவோம், இதயம் துடிப்பது யாரால? என்னுடைய முயற்சி, என்னுடைய இதயம் துடித்தால் என்னுடைய முயற்சி ஏதாவது இருக்கா? இல்லை. ரெஸ்பிரேஷன், பிளட் சர்க்குலேஷன், இதில் ஏதாவது என்னுடைய முயற்சி இருக்கா? நான் சொல்றேன் நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு, இல்லை. நான் தூங்கும் போது கூட அது தன்னுடைய வேலை சரியா செஞ்சுட்டே இருக்கு. கண் இமை, கண் இமை கண்ணை எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கு. இதற்கு எல்லாமே யார் காரணம்? அந்த கடவுள். இந்த ஒரே ஒரு விஷயம் போதும், கடவுளின் தன்மையை நாம் புரிந்து கொண்ட. அந்த கடவுளுக்கு நீ என்ன பெயர் வேண்டுமானாலும் வச்சுக்கலாம். ராமரா, கிருஷ்ணரா, ஜீசஸா, பிரவக்தையா, பாபாவா, அது உன்னோட இஷ்டம். நான் பக்தியோடு கூப்பிட்டா உடனே வருவார். கஜேந்திர மோட்சத்தில் நடக்கலையா? தாயபாஸ் விளையாட்டே இருந்தாரு விஷ்ணு அம்பாலோடு சேர்த்து. கூப்பிட்ட உடனே, கஜேந்திரன் கூப்பிட்ட உடனே என்ன பண்ணாரு? பக்கத்துல லக்ஷ்மி இருக்காங்க அப்படின்ற யோசனை இல்லாம வந்து காப்பாத்தினாரா இல்லையா? கனவில் சத்குரு தரிசனம் தந்தால் அது உண்மையாக தான் இருக்கும். சத்குரு ஸ்தூலரூபத்தில் இல்லை என்றாலும் உண்மையான பக்தர்கள் மேல் சத்குருவின் அனுகிரகம் இருக்கும். 5 அடி தேகம் நான் இல்லை என்று பாபா சொன்னார். வெறும் பௌதீக தேகத்தை நாம் பார்த்தால் எல்லா இடத்திலும் நாம் அந்த தேகத்தையே தேடுவோம். ரூபம்தான் கடவுள் என்று நம்புவோம். அது ராமராக இருந்தாலும் கிருஷ்ணராக இருந்தாலும். ஆனால் பாபா அந்த பாவத்தை நம்மிலிருந்து அகற்றினார். நீ பார்க்கும் அனைத்து ரூபங்கள் நான் தான். நீ எப்போ, எப்படி, எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் என்னை தியானிக்கலாம். அது பகலா இரவா என்று பேதம் இல்லை. யாமிருக்க பயமேன் என்று அபயம் தந்தார் பாபா. இதை நமக்கு ஞாபகம் இருந்தால் நமக்கு பயம் இருக்காது. நமக்கு பயம் இல்லை என்றால் அந்த வாக்கியத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம். இல்லைன்னு வெறும் வாக்கியம்தான். ஆனால் பாபா எத்தனை லீலைகள் ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்காரு. ஆனால் நாம் எத்தனை லீலைகள் பார்த்தாலும் நமக்கு நம்பிக்கை வராம தவறாக ஒரு எண்ணத்தோடு இருக்கும். ஒரு தடவை நாம் தவறினால் மறுபடியும் திரும்பி வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகும். சமயம் வீணாகிவிடும். தேவையில்லா அலைச்சல் விளையாடுவோம். கடைசி வரைக்கும் போயிடுவோம். 2 போட்டா வெளியே வந்துடலாம். 1 போட்டா பாம்பின் வாயில் பட்டு கீழே வந்துடுவோம். ஒரே ஒண்ணுதான். 1 போட்டு கீழே வர சந்தர்ப்பங்கள் எத்தனை இருக்கு நமக்கு. ஆகையால் நாம் மிக ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையாக வாழணும். நாம் பேசும்போதும் சரி, நாம் யோசனைகளும் சரி, அப்பப்போ சரி பார்த்துட்டே இருக்கணும். ஒரு திருக்குறள் இருக்கு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட புண் என்று. நாம் பேசும்போது வாட்ச் பண்ணணும். ஸ்பெல்லிங் என்ன? WATCH. வாட்ச் த words, watch the action, watch the thoughts, watch the character, watch the habits. என்ன வார்த்தை பேசுறோம், என்ன பாவனையோடு பேசுறோம், எதை யோசிச்சு
பேசுற, யாரை பற்றி பேசுற, எதை நோக்கி நீ பேசுற. இது எல்லாமே நம்ம கவனிக்கும் போது நம்முடைய வார்த்தை மிக ஜாக்கிரதையா இருக்கும், ஜாக்கிரதையா பேசுவோம். அதனால்தான் ஆத்ம விமர்சை என்று சொன்னான். ஆன்மீகத்தில் முதல் படி ஆத்ம விமர்சை. ஆத்மா என்றால் மைசெல், செப்பரேட்டா ஒண்ணு இருக்காது. ஆத்ம ஞானம் என்றால் எனக்கு நானே ஞானம் அடைவது. ஆத்மா என்றால் ஆத்மாவை சுத்தப்படுத்துவது, ஆன்மாவை சுத்தப்படுத்துவது, பியூரிஃபை பண்ணுவது. நான் எப்பொழுதுமே விழிப்புணர்வோடு இருக்கணும். என்னை நான் தெரிஞ்சுக்கிறது. அப்பொழுது சத்குருவின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நாமதாரகன் ஸ்ரீகுருவின் அனுகிரகம் பெற்றானே, அந்த போ நாமதாரகன் ஸ்ரீகுரு எங்க எப்ப பார்க்க முடியும், எங்க இருப்பாரு என்ற தவிப்போடு இருந்ததனால் ஸ்ரீகுரு தரிசனம் தந்தார். அந்த அப்பேற்பட்ட ஒரு தவிப்பு நமக்கு இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு சத்தத்தோடு நாம் அவரை கூப்பிடணும். நான் கூப்பிட்டு தானே இருக்கேன், பகவான் எனக்கு காட்சியே தரலையே, என்னுடைய கஷ்டம் நீங்களையே அப்படின்னா கூப்பிடுறேன். ஆனா அவர் கேட்கும்படி நான் கூப்பிடல. அப்பேற்பட்ட ஒரு தவிப்பு நம்ம கிட்ட இல்லை. அதனால்தான் அவரின் அனுகிரகம் நமக்கு இன்னும் வரல. இந்த கிரந்தத்தை பாராயணம் செய்பவரின் எதிரில் தத்த சுவாமி பிரசன்னமாவார் என்று நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அவர் இருக்கார், அவர் கேட்கிறார் என்ற பாவனையை நாம் மனம் ஃபுல்லா நிரப்பிக்கணும். இப்ப கூட கான்காப்பூர்ல ஸ்ரீகுரு பிக்ஷை வாங்கிட்டு தான் இருக்காரு. எப்படி என்றா, ஒரு வாட்டி மாஸ்டர் அவர்கள் கான்காப்பூர் சென்றார். சென்று ஒரு சன்னியாசியிடம் பேசும்போது, டெய்லி ஸ்ரீகுரு பிக்ஷை வாங்குவார் அப்படின்னு சொன்னும்போது அந்த சன்னியாசி நம்பலையா. சரி, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் என்று டெய்லி யார் யார் பிக்ஷைக்கு வராங்க, அன்ன சந்தர்ப்பனுக்கு வர்றாங்க அப்படின்னு நோட் பண்ணிட்டே இருந்தாரா. ஒரு நாள் பிக்ஷைக்கு வந்தா அந்த சமயத்தில் பிக்ஷைக்கு போகணும். இவருக்கு அந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா மயக்கமாக தூங்கிட்டார். முழிச்சு பார்த்தா மணி 3 ஆயிடுச்சு. ஐயோ டைம் ஆயிடுச்சு, நம்ம போலாம் அப்படின்னு பிக்ஷைக்கு போனா ஒரு அம்மையார கேக்குறாரு பிக்ஷை. அந்த அம்மையார், நீ இப்பதானே வாங்கிட்டு போன, மறுபடியும் வந்திருக்கியே என்று கேட்டு அப்ப புரியுது, எந்த ரூபத்திலும் தத்தாத்திரேயர் வருவார் என்று. தன்னுடைய ரூபத்திலே பிக்ஷை வாங்கிறாரு என்று அப்ப அவருக்கு தெரிஞ்சது. அவர் என்றும் இன்றும் எப்பவுமே இருப்பார். ஸ்ரீபாதரின் அனுகிரகம் இந்த கிரந்தம் பாராயணம் செய்பவரின் மேல் சம்பூர்ணமாக இருக்கும். அவர் இருக்கார், நான் பாராயணம் செய்வதை அவர் கேட்கிறார் என்ற பாவனையோடு செய்தால் அவர் கண்டிப்பாக கேட்பார். அந்த பாவனையோடு நாம் பாராயணம் செய்தால் பரிபூர்ணமான அனுகிரகம் பெற முடியும். இதற்காக ஒரு உதாரணம் சொல்லிக்கலாம். ஒருவர் 3 படங்கள் தத்தாத்திரேயர், பாபா, மாஸ்டர் படங்கள் வாங்கிட்டு பூஜை செய்யறார். முதல்ல தத்தாத்திரேயருக்கு 2 ரூபாய் அகர்பத்தி ஏற்றி பூஜை செய்தார். சில காலம் செய்த பின் எந்த பலனும் அவருக்கு வரல. சரி, இன்னொருத்தர் பாபாவுக்கு பூஜை செய் என்று சொல்லும் போது சரி பாபாவுக்கு 5 ரூபாய் அகர்பத்தி ஏற்றி பூஜை செய்தார். அப்பவும் எந்த விதமான பலனும். சரி, கடைசியா மாஸ்டர் அவர்கள் வழங்கலாம், அவருக்கு பூஜை செய்யலாம் என்று இன்னும் நல்ல காஸ்ட்லியான அகர்பத்தி 20 ரூபாய்க்கு வாங்கி ஏற்றிருக்காரு. ஏன்னா இன்னும் நல்லா பலனை தருவாரு, காஸ்ட்லியா ஏற்றினா என்ற எண்ணத்தோடு.
அதுல இருந்து அந்த 20 ரூபாய் இல்லையா நல்லா வாசனை வருது. இந்த வாசனை எங்க பாபாவுக்கும் தத்தாத்திரேயருக்கும் வந்துருமோ? என்ன பண்றாருன்னா துணி கட்டுறாரு. துணி கட்டின உடனே 2 பேர் பிரத்யட்சமாகறாங்க. இது என்னடா இது, இத்தனை நாள் நான் பூஜை செய்தேன் உங்க 2 பேருக்கும், அப்ப எல்லாம் வரல, இப்ப வந்திருக்கீங்களே என்று கேட்டா, இத்தனை நாள் நீ எப்படி பூஜை செய்த, எப்படி அகர்பத்தி ஏற்றின, வெறும் படம் என்று எண்ணி ஏற்றின. ஆனால் இப்போ நாங்க சுவாசிக்கிறோம், சுவாசிக்க கூடாது, எங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கு, நாங்க வெறும் படம் கிடையாது என்ற எண்ணத்தோடு துணியை கட்டினை. அதற்காக தான் நாங்க வந்திருக்கோம் என்று சொன்னார். இது ஜோக் கிடையாது, இதில் உண்மை இருக்கு. இது கூட ஜோக் என்று நினைத்தால் ஜோக், உண்மை என்று நினைத்தால் உண்மை. கிரந்தம் பாராயணம் செய்பவரின் அருகில் ஸ்ரீகுரு இருப்பார். எங்கு பாராயணம் செய்தாலும் அந்த நொடியில் அந்த இடத்தில் அவர் இருப்பார் என்று நாம் பாராயணம் செய்யணும். நீ எங்க எப்ப பாராயணம் செய்தாலும் அவர் இருப்பார். அவ்வளவு பிரியம் ஸ்ரீகுருவுக்கு ஸ்ரீகுரு சரித்திரம் என்றார். ராமாயணம் பாராயணம் செய்தால் ஹனுமான் இருப்பார் என்ற விசுவாசத்தோடு காலங்காலமாம் ராமாயணம் பாராயணம் செய்யறாங்க. ஹனுமானுக்கு ராமநாமம் பிரியம். அதே போல் மாஸ்டர் அவர்களுக்கு சாய்நாதரின் நாமம் என்றால் பிரியம். எங்கு சத்சங்கம் நடந்தாலும் அந்த இடம் எவ்வளவு அசுத்தமாக இருந்தாலும் என்னுடைய சவசக்தியால் சாரணம் செய்வேன் என்று மாஸ்டர் சொன்னார். அவரின் தவசக்தியை தாரவாத்தி கொடுக்கிறார் நமக்காக. எதற்காக தாரவாத்தி கொடுக்கிறார்? நாம் நற்பலனை அடைவதற்கு. எவ்வளவு பக்தி பிரியம் மாஸ்டருக்கு பாபா மேல். எதற்காக சொல்லிக் கொண்டிருக்கோம்? கடவுளின் நாமத்தை நாம் ஸ்மரித்தால் எப்பேற்பட்ட பலன் நாம் அடைவோம் என்று நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ரீகுரு அமரபுரத்திலிருந்து கந்தர்வபுரம் சென்றார். ஆனாலும் சூக்ஷ்ம ரூபத்தில் அமரபுரத்தில் இருக்கார். மகான்கள் அந்த தலத்தை விட்டு வேறு தலத்திற்கு சென்றாலும் சூக்ஷ்ம ரூபத்தில் குப்தமாக அந்த இடத்தில் இருப்பார்கள். அவரின் சக்தி நிக்ஷிப்தமாக அங்கே இருக்கும். அந்த இடத்தில் செய்கிற தவமாக இருக்கும் நல்ல பலனை நமக்கு தரும். அவரின் தவசக்தியால் அங்கிருக்கின்ற சக்தி எழும். திருமலை எடுத்துக்கலாம். பெருமாளை தரிசிக்கிறதுக்காக எத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்க போறாங்க. அவர் பௌதீகமாக இருக்காரா என்ன? இல்லை. எதனால? ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரியர் பிரதிஷ்டாபனை செய்த ஸ்ரீசக்கரம். ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரியார் நாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது திருமலை ஏழுமலையார் கோவிலுக்கு ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டாபனை செய்தார். அவரின் தவசக்தி அந்த ஸ்ரீ சக்கரத்தில் அமைந்துள்ளது. அந்த சக்தியின் மகிமையால் இத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலை ஏழுமலையார தரிசிக்கிறாங்க. அந்த 7 மலை தாண்டி ஆனந்த நிலையத்தில் பெருமாளை தரிசனம் செய்யும் போது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். ஆதிசங்கராச்சாரியன் தவ பலன் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் இருப்பதனால் இத்தனை கோடி மக்கள் அங்க போறாங்க. ஆனால் ஷிரடி அங்க ஸ்ரீ சக்கரம் இருக்கா? மந்திரங்கள் தந்திரங்கள் ஏதாவது இருக்கா? பாபா செய்திருக்காரா? இல்ல. மேடை போட்டு சொற்பொழி ஆற்றினாரா?
சீடர்களை சேகரித்து என்னை பத்தி பிரச்சாரம் பண்ணுங்க என்று சொன்னாரா? எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் பாபாவின் தவ பலன் 12 ஆண்டுகள் வேப்ப மரத்தடியில் செய்த தவம். அந்த தவ பலத்தினால் கோடானு கோடி பக்தர்கள் ஷிரடிக்கு வராங்க. 2வது திருமலை என்று கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட தவ மகிமை செய்தார் பாபா. பாபா செய்த தவம் என்ற கடலில் ஒரு துளி அளவு நாம் செய்தால் கூட போதும். எப்படி செய்யணும்? எப்படி செய்ய முடியும் நம்மளால? இந்த சத்சங்கத்திற்காக கோடியில் ஒரு பங்கு நாம் செய்தால் கூட எத்தனையோ பேர் நிம்மதி பெறுவாங்க. ஒருத்தருக்கு நம்மால் மன நிம்மதி கிடைத்தால் நம்முடைய ஜன்ம தன்யம். இந்த மானிட பிறவி எடுத்ததற்கும் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம், பரமார்த்தம் இருக்கும். நம்மளால இந்த சத்சங்கத்தில் ஒருத்தராவது மன நிம்மதி பெற்றால் அதுவே புண்ணியம். வேற தானம், தர்மம், காசு, பணம் எதுவுமே வேண்டாம். அதற்கு என்ன பண்ணணும்? வாரத்திற்கு 1 மணி நேரத்தை இந்த சத்சங்கத்திற்கு நாம் ஒதுக்கணும். என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ், அதில் 23 ஹவர்ஸ் நாம் தேவையில்லாத குப்பை போட்டுக்கிறோம். 1 மணி நேரம், வாரத்தில் 1 மணி நேரம் குப்பை போடலன்னா ஒரு 10 kg குறைஞ்ச மாதிரி தானே. வாரத்துக்கு 10 அப்படின்னா மாசத்துக்கு 40. இப்படி நம்ம செஞ்சுட்டே இருந்தா வாரத்துக்கு என்பது ஒரு நாளைக்கு கூட 10ஆக குறையலாம். அது அவரவர்களின் சுய முயற்சியால் தான் நடக்கும். அந்த முயற்சியை நாம் அனைவரும் மேற்கொண்டு வரணும் என்று மாஸ்டர் அவர்களை கேட்டுக்கொண்டே அந்த சக்தியை அந்த தந்தை நமக்கு அளிக்கணும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.